த்ரிஷாவுக்கு திடீர் கல்யாணமா? சொல்லாம கொள்ளாம இப்படி போட்டிருக்கீங்க. த்ரிஷா தன்னோட 2வது இன்னிங்ஸ்ல பிஸியா வலம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலையில, அவங்களோட இன்ஸ்டா பதிவு இப்ப மறுபடியும் வைரல் ஆயிருக்கு. தமிழ் சினிமாவுல நடிகையா வர்றதுக்கு முன்னாடி மாடலா இருந்தவங்க த்ரிஷா. அப்படி இருந்த நிலையில தான் நடிப்புல களமிறங்குனாங்க. அப்படி அவங்களுக்கு வந்த சாதாரண ரோல் ஒண்ணு தான் லேசா லேசா. ஆனா அப்போ அந்த படத்துல வேற ஒரு ஹீரோயின் தான் ஒப்பந்தமாயிருக்காங்க. அவங்க ஷூட்டிங் வராம போக, அவங்களுக்கு பதில் த்ரிஷா ஒப்பந்தமாயிருக்காங்க. அத தொடர்ந்து அவங்களுக்கு சினிமா வாய்ப்பும் தொடர்ச்சியா குவிய சின்ன சின்ன ரோல்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பின்னாடி முன்னணி ஹீரோக்கள் கூட ஜோடி போட்டிருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு பிரபல நடிகர் ராணா டகுபதி கூட காதல் அப்படின்னு கிசுகிசுக்கப்பட்டுச்சு. ஆனா தெலுங்குல பெரிய குடும்பமான ராணா தரப்பு இவங்க தரப்பு சொன்னதுக்கு ஒத்துக்கல அப்படின்னும் சொல்லப்பட்டுச்சு. அத தொடர்ந்து தெலுங்குல வளர முடியாம போனாங்க த்ரிஷா. தொடர்ந்து பிரபல தொழிலதிபர் வருண் மணியன் கூட நிச்சயம் நடந்து சில மாசங்கள் கழிச்சு அந்த கல்யாணத்தையும் அதிகாரப்பூர்வமா நிறுத்திட்டாங்க. ஆனா அத பத்தி எந்த காரணமும் வெளியாகவே இல்ல. அதனால த்ரிஷாவோட மார்க்கெட் பெரிய அடி வாங்குச்சு. அதுக்கு பின்னாடி அவங்க நடிச்ச படங்கள் பெரிய அளவுல போகல. மார்க்கெட்டும் போயிடுச்சு. இந்த நேரத்துல மணிரத்னம் இயக்கத்துல பொன்னியின் செல்வன் படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. குந்தவை கதாபாத்திரத்துல நடிச்சு அசத்தி இருந்தாங்க. 2வது இன்னிங்ஸ மறுபடியும் ஆரம்பிச்ச நடிகை த்ரிஷா, விஜய், அஜித், கமலஹாசன் படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு வராங்க. 41 வயதாகக்கூடிய த்ரிஷா இப்போ காதல் எப்பவுமே ஜெயிக்கும் அப்படின்னு பட்டுப்புடவையில ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க. இத பார்த்த சில பேரு கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வராங்க.